ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்தவாணி. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். வாழ்க்கையில் தினமும் ஹோலியாகி, அதாவது தூய்மையாகி, தூய்மையின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரப்ப வேண்டும். முடிந்ததை முடிந்ததாக்கி வெற்றியினுடைய வரதானத்தை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். தேதி 15/3/2014. எல்லா பவித்திரமான குழந்தைகளுக்கும் ஹோலிக்கான வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொரு தூய்மையான குழந்தையும் இன்று பாப்தாதாவுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் என்றால், பாப்தாதாவும் கூட எல்லா தூய்மையான ஹோலியினுடைய குழந்தைகளுக்கும், அதாவது தூய்மையான ஹோலியை கொண்டாடக்கூடிய குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை அளிக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு அன்பானவர்கள் என்பதை தந்தையும் குழந்தைகளும் அறிவார்கள். புனிதத்திலும் புனிதமான தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக சிநேகத்துடன் ஹோலியினுடைய வாழ்த்துக்களை அளித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா குழந்தைகளுக்கும் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் தூய்மையான குழந்தைகள் இன்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னை தூய்மையாக்கக்கூடிய நிலையை அறிந்துள்ளீர்கள். இன்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னை தூய்மையாக்கக்கூடிய நிலையை அறிந்துள்ளீர்கள். அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, தன்னை எப்படி தூய்மையாக்கிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றார். ஒவ்வொரு குழந்தையும் எதுவரை மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பில் புனிதமாகி உள்ளார், தூய்மையாகி உள்ளார் என்பதை தந்தையும் கூட அறிவார். நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் பாப்தாதாவிற்கு புனிதத்திலும் புனிதமான குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்கள். எனவே இன்று ஒவ்வொரு குழந்தையும் புனிதத்திலும் புனிதம் அடைவதற்கான வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு புனிதமான குழந்தையும் நம்பர்வார்தான், ஆனால் பாப்தாதாவுடைய அன்பின் அதிகாரிகள். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை, உள்நாடோ வெளிநாடோ, ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் இதயபூர்வமாகவும் அன்பாகவும் தூய்மையாவதற்கான வாழ்த்துக்களை அளித்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதற்கும் கூட பக்தியில் ஒரு நாள் கொடுத்துள்ளனர், ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் மகத்துவம் கொடுத்துள்ளனர். நீங்களும் கொண்டாடுகிறீர்கள், பக்தியிலும் கொண்டாடுகின்றனர், சாதாரண குழந்தைகளும் கொண்டாடுகின்றனர். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் தனது ரூபத்தின் மூலம் கொண்டாடி வருகின்றனர். குழந்தைகளோ அமிர்த வேலை முதல் தந்தைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொண்டே உள்ளனர். நாலாபுறத்திலும், உள்நாடோ வெளிநாடோ கிராமமோ, ஒவ்வொரு குழந்தையும் மனதார தந்தைக்கு மற்றும் உங்கள் அனைவருக்கும் ஏராளமான வாழ்த்துக்களை அளிக்கின்றனர். மற்றும் குழந்தைகளின் வாழ்த்துக்களுக்கு பாப்தாதாவும் மிக்க சிநேகத்துடன் வாழ்த்துக்கள் அளிக்கின்றார். இன்று அமிர்த வேளையில் நாலா பக்கத்திலிருந்தும் ஹோலி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள் என்ற குழந்தைகளின் இதயத்தின் பாடலை தந்தை கேட்டார். தந்தையும் கூட இப்போது நேரிலேயே ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரேடியாக இறுதியிலுள்ள குழந்தைக்கும் கூட வாழ்த்துக்கள் 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 கூறிக்கொண்டிருக்கின்றார். எல்லோருடைய முகத்திலும் இப்போது தந்தையுடைய சிநேகத்தில் மூழ்கி இருப்பது தெரிந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் தினமும் இதே சந்திப்பினுடைய குஷி மற்றும் மகிழ்ச்சியில் முன்னேறிக் கொண்டே செல்லட்டும் என்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுடைய கண் மூலம் திருஷ்டி அளித்து கொண்டே
இந்த சந்திப்பை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார். எப்படி தினத்தின் பெயரே ஹோலி, அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஹோலி ஆகி, அதாவது தூய்மையாகி, தூய்மையின் வைப்ரேஷன் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டே இருங்கள். பாப்தாதா ஒரு விஷயத்தில் குஷி அடைகின்றார். என்ன பார்த்தார்? ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவிற்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருந்தனர் மற்றும் பல்வேறு இடங்களுடைய வாழ்த்துக்களினால் வாழ்த்துக்களின் பை நிரம்பிவிட்டது. இந்த வாழ்த்துக்கள் சதா ஞாபகத்தில் இருக்கட்டும். ஹோலி வாழ்த்துக்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு அமிர்த வேலை முதல் மனதார வாழ்த்துக்களை அளித்தார். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பாடத்திலும் முன்னேறி கொண்டே செல்லட்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய துணைவனாவார். இப்போது இன்றைய நாள் பாப்தாதாவும் நேரில் வந்துள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இதயத்தின் ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்களும் அளித்து கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஹோலி எந்த ஒரு நொடி கடந்ததோ அந்த நொடிக்காக என்ன கூறுவீர்கள்? முடிந்துவிட்டது. ஒவ்வொரு குழந்தையும் அமிர்த வேலை முதல் தனது நேரப்படி வாழ்த்துக்களின் பாடலை, இதயத்தின் பாடலை வாய் மூலமோ இல்லை, ஆனால் இதயத்தின் வாழ்த்துக்களின் பாடலை பாப்தாதாவின் காதுகளில் ஒலிக்கச் செய்தனர். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நேரிலேயே வாழ்த்துக்களுக்கான பதில் அளித்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் இதயத்தின் ஆசீர்வாதங்களுடன் உளப்பூர்வமான அன்புடன் சேர்த்து வாழ்த்துக்களையும் அளிக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று முதல் தினமும் அமிர்த வேளையில் தனது முயற்சியின்படி தந்தையின் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தந்தையின் ஆசீர்வாதங்கள் என்ன? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தீவிர புருஷார்த்தி சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதா தீவிர புருஷார்த்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் விஷயங்களின் வேலை வருவது. ஆனால் குழந்தைகள், உங்களுடைய வேலை தந்தையினுடைய உளப்பூர்வமான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது. தினமும் அமிர்த வேளையில் தந்தையின் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். முழு நாளும் அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். பாப்தாதா நமது பாதுகாப்பாளராகி கூடவே இருக்கின்றார். மற்றும் தந்தையுடன் கூடவே இருப்பது என்றால் என்ன? அமிர்த வேளை எந்த முரளி கேட்கிறீர்களோ அதில் அன்பு நினைவுகளின் கூடவே ஆசீர்வாதமும் உள்ளது. எனவே தினமும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு பறந்து செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்கள். ஆகவே ஹோலி கொண்டாடுவது என்றால் கடந்த மற்றும் நிகழ்காலத்தை சதா வெற்றி சொரூபம் ஆக்க வேண்டும். வெற்றி நமது பிறப்புரிமை என்ற வரதானம் உள்ளது. அந்த நினைவின் மூலம் முழு நாளும் அடிக்கடி நினைவு செய்யுங்கள். பாப்தாதாவின் வரதானம் உள்ளது. வெற்றி ஒவ்வொரு குழந்தையுடன் கூடவே உள்ளது. ஏனெனில் பாப்தாதா கூடவே இருக்கிறார் என்றால் வெற்றியும் சதா ஒவ்வொரு குழந்தையுடன் கூடவே உள்ளது. அதை நடைமுறையில் மட்டுமே கொண்டு வர வேண்டும். வெற்றி சொரூபமும் உள்ளது. சொரூபம்தான் வெற்றி. இன்றைய நாள் இந்த வரதானத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றி நமது பிறப்புரிமை. இந்த நினைவு வெற்றி இல்லா விஷயங்களையும் கூட வெற்றி பெற வைக்கும். இன்றைய நாள் சதா வெற்றி சொரூபம் ஆவேன். இது இன்றைய நாளின் பாப்தாதாவின் வரதானம். வெற்றி எனது பிறப்புரிமை. இதை சதா ஞாபகத்தில் வையுங்கள்.
எனவே ஹோலி என்றால் முடிந்ததை முடிப்பது, ஹோலி என்றால் முடிந்து விட்டது. எனில் யார் என்ன செய்திருந்தாலும் இன்று முடிந்ததை முடித்துவிட்டு இனிமேல் முன்னேற வெற்றி எனது பிறப்புரிமை. அமிர்த வேளை தினமும் இந்த வரதானத்தை நினைவில் இருத்தி முழு நாளும் சோதனை செய்யுங்கள் மற்றும் வெற்றி சொரூபம் ஆகுங்கள். இப்போதோ அதிகமாகவே ஞானவான்கள் ஆகிவிட்டீர்கள், உலகிற்கே செய்தி அளிக்கிறீர்கள் மற்றும் பாப்தாதாவும் கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வரதானத்தை அளிக்கின்றார். வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. ஆகவே அமிர்த வேளையில் வெற்றி எனது பிறப்புரிமை என்பதை தினமும் நினைவில் வைக்க வேண்டும் மற்றும் நடைமுறையில் ஒருவேளை எந்த ஒரு விஷயம் வந்தாலும் வெற்றியினுடைய வரதானத்தை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இன்று ஹோலி தினத்தினுடைய விசேஷ வரதானம் தந்தைக்கு சமமாக பிரம்மா தந்தைக்கு சமமாக சம்பன்னம் ஆகவே வேண்டும். தந்தையை பின்பற்றுங்கள், ஏனெனில் பிரம்மா தந்தை சாக்கார ரூபத்தில் இருந்தார், இப்போதும் கூட உதவி செய்கிறார். ஆதலால் பிரம்மா தந்தையை பின்பற்றுங்கள். வெற்றி எனது பிறப்புரிமை. அதிகாரிதானே? அதிகாரிதானேன்னு பாபா கேட்குறாங்க. கை தூக்குங்கள். எங்கு வெற்றியின் அதிகாரம் உள்ளதோ அங்கு மாயாவுடைய பெரிய விஷயம் என்ன இருக்க போகிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாயாவுடைய விளையாட்டை பார்த்து கொண்டே இருங்கள். மாயாவின் வேலை வருவது, உங்களுடைய வேலை என்ன? வெற்றி அடைய வேண்டும். இது சதா நினைவில் இருக்கட்டும். வெற்றியினுடைய வெற்றி ரத்தினம் நான், வெற்றிக்கு வெற்றி ரத்தினம் நான் அப்படின்னு பாபா சொல்றார். ஆக முடியும் தானே? ஆக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க பாபா. வெற்றியினுடைய அதிகாரி தானே? நல்லது. இன்று மிக மிக ஏராளமான வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமா? கை தூக்குங்கள்னு பாபா சொல்றாங்க. இப்படி தூக்குங்கள், மிகவும் நன்றாக உள்ளது. பாப்தாதாவும் கூட ஏராளமான வாழ்த்துக்களின் கூடையை நிரப்பி தருகின்றார். என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், நினைவிருக்கட்டும், தந்தையினுடைய பரிசு சிறியது அல்ல. நல்லது. நாலாபுறமும் உள்ள உள்நாடு வெளிநாடு குழந்தைகளுக்கு இன்றைய நாளின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சேவையின் வாய்ப்பு. டில்லி ஆக்ரா 25,000 பேர் வந்துள்ளனர். 14,000 பேர் டில்லி ஆக்ராவினர். மிக நல்லது. டில்லிக்கு இந்த வரதானம் உள்ளது. நாடகப்படி நமது ராஜ்யத்திலும் டில்லிக்கு விசேஷ இடம் உண்டு. அங்கு லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். வெளிநாட்டினர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நாமும் கூட டில்லியை சேர்ந்தவளாக இருப்போம் என வெளிநாட்டினர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் சரி, ஆனால் டில்லியோ முக்கியமாக இருக்கும். ஆதலால் வந்து போவது என்பதும் இருக்கும். விழாக்களின் போது வருவீர்கள் தானே? சந்தித்து கொண்டே இருப்போம், நடனமாடிக்கொண்டே இருப்போம், குஷியாக ராஜ்யம் செய்து கொண்டிருப்போம். இப்போது சங்கமிகத்தில் இருப்பது போலவே அங்கும் கூட இருப்பார்கள். எவ்வளவு அருகாமை நிலையின்படி இப்போது இருக்கிறீர்களோ அந்த அளவே அங்கும் கூட பரிவாரத்திற்கு அருகாமையில் இருப்பீர்கள். வெளிநாட்டினர் எங்கு வருவீர்கள்? டெல்லியில் வருவீர்கள். எல்லோரும் சேர்ந்தபடி மிக நன்றாக ராஜ்யம் செய்வோம். நல்லது. இரட்டை வெளிநாட்டினர். இரட்டை வெளிநாட்டினரோ பாதிகால் நிரம்பியுள்ளனர். நன்றாக உள்ளது. இப்போது பாரதவாசிகளைப் போல வெளிநாட்டினர்களும் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து வந்து தனது லாபத்தை எடுத்துக்கொள்கின்றனர். நன்றாக உள்ளது. நல்லது. வந்தீர்கள் மற்றும் சென்று பின் மற்றவர்களின் கூட கூட்டி வருவீர்கள். நல்லது நல்லது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா உள்ளத்தின் அன்பை கொடுத்தபடியே குட் நைட் கூறுகின்றார். நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் நன்றாக முன்னேற்றம் அடைந்துள்ளனர். முயற்சியிலும் கூட ஆங்காங்கு மிக நல்ல கவனம் கொடுத்துள்ளனர். பாப்தாதா அந்த குழந்தைகளுக்கும் விசேஷமாக ஒவ்வொருவருக்கும் அன்பு மற்றும் நினைவுகளை தருகின்றார். தாதிகளுடன் எல்லோரும் நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிமித்தமாகி காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள். மோகினி சகோதரி அவர்களுடன் ஒவ்வொருவருக்கும் வரதானம் உண்டு. வரதானம் நடத்தி கொண்டிருக்கிறது மற்றும் கூடவே வந்தடைந்து விடுவீர்கள். ராஜ்யம் கூடவே செய்வீர்கள் தானே. இன்று எல்லா பக்கத்திலிருந்தும் தாதிகள் வந்துள்ளனர். ருக்மணி தாதியுடன் இப்போதே நன்றாக பார்ப்பதில்லை, ஆனால் புத்தி நிறைந்துள்ளது. அதனால் இப்போதும் கூட எது நடக்கிறதோ அதை தெரிந்தும் உள்ளீர்கள், நடந்து கொண்டிருக்கிறீர்கள், நடத்தி கொண்டும் இருக்கிறீர்கள். சரிதானா? வாழ்த்துக்கள், நல்லது. 3 சகோதரர்கள். திருமூர்த்தி முழு யஜ்ஞத்தின் மீது கவனம் வைத்திருக்கிறீர்கள். இந்த திருமூர்த்தியின் யஜ்ஞத்தை பார்த்து கொள்வதற்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள் மற்றும் துணைவனாகவும் இருக்கிறீர்கள். கூட இருப்பவர்களும் மிகச் சிறந்தவர்கள். எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் கூட சரிதான். மற்றும் ஒருவர் மற்றவருக்கு அருகில் வாருங்கள், சம்ஸ்காரத்தில் அருகில் வாருங்கள். எப்படியும் அருகில் இருக்கிறீர்கள், ஆனால் சம்ஸ்காரம் ஒத்துப்போவதிலும் கவனம் தேவை. அப்படி தெரியணும். மூவர் இல்லை, ஆனால் ஒருவர் என கூட இருப்பவர்களும் இன்னும் சிறந்தவர்கள். பாப்தாதாவிடம் எவ்வித புகாரும் இல்லை, நன்றாகவே உள்ளது. ஆனால் இன்றும் நன்றாக ஆக வேண்டும். யஜ்ஞத்தின் வேலைகள் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, கவனத்துடன் இருக்கிறீர்கள் மற்றும் இனியும் கவனத்துடன் இருப்பீர்கள். ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட பொறுப்பை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு குஷி. ஹரித்வாரில் சந்நியாசிகளின் மாநாடு நடக்கவிருக்கிறது. இதற்கான உங்களுடைய பிரேரணை தேவை. எப்போதும் இத்தகைய மதப்பற்றுள்ள இடங்களுக்கு செல்லும் போது அங்குள்ளவர்கள் மீது சுப பாவனை வைத்து அவர்களை மகிமை செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் நமக்கு மதிப்பு மரியாதை அளிக்கின்றார்கள் என்று. நல்லது. ரமேஷ் சகோதரர் பலருடைய நினைவுகளை கூறினார். அனைவருக்கும் கூறுங்கள், பாப்தாதாவும் நினைவுகளை அளித்தார் என்று. குஜராத்தில் சரளா தீதியுடைய அம்ருத் மகோத்சவத்தை அனைவரும் விமரிசையாக கொண்டாடினார்கள். நல்லது. பிறந்ததிலிருந்து அவர் வரதானி ஆவார். இப்போது வரதானமோ உங்கள் கழுத்து மாலையாகி விட்டது. ஆதலால் எப்படி நிமித்தமாகி சென்று கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே இன்னும் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள், அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். நல்லது. அமர் சகோதரி, இவரும் நன்றாக உதவி புரிகிறார். நல்லது. இருவருமே நல்லவர்கள். நல்லது. ஒவ்வொருவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை விசேஷமாக கொடுக்கின்றார். மேடை மீது வந்தால் சற்று குழப்பமாகிவிடும். ஆனால் பாப்தாதா தூரத்திலிருந்தே ஒவ்வொருவருக்கும் திருஷ்டி மற்றும் அன்பை தருகின்றார். பாபா அடுத்த சீசனில் வருவார் அல்லவா? சங்கம யுகமோ கூடவே இருப்பதற்கான யுகம், கூடவே செல்வதற்கானது, கூடவே ராஜ்யம் செய்வதற்கானது. தந்தை வேண்டுமானால் சாகாரத்தில் கூடவே இருக்க மாட்டார். சிவபாபா சத்தியுக ராஜ்யத்தில் கூடவே இருக்க மாட்டான்னு பாபா சொல்றாங்க. ஆனால் கூடவே உங்களுடைய ராஜ்யத்திற்கான தூண்டுதல் தந்து கொண்டே இருப்பார். ரதத்தையும் கூட சரியாக வைக்க வேண்டியுள்ளது. ரதத்தை சரியாக வைப்போம். நல்லது. ருக்மணி சகோதரி தாதி நிர்மல் சாந்தா அவர்களுடைய நினைவை தந்தார். இன்று தீதியினுடைய புண்ணிய நினைவு நாள். எங்கிருந்தாலும் குழந்தை குஷியாக உள்ளது. நீங்களும் குஷியாக இருங்கள். பாபா பாட்னா சேவைக்கு செல்கின்றேன். நல்லது. முன்னேறி கொண்டே செல்லவும். எதிர்காலத்தின் சக்தி, த ஃபியூச்சர் ஆஃப் பவர் நிகழ்ச்சி பாரதத்தில் 35 இடங்களில் நடந்தது. அதன் பொருட்டு மிக அழகிய கேக் செய்யப்பட்டது. அதை பாப்தாதா மற்றும் மூத்த தாதிகள் சகோதரர்கள் வெட்டினார்கள். நல்லது. அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்வக்தவாணி. அவ்வக்த பாப்தாதா மதுபன். வாழ்க்கையில் தினமும் ஹோலியாகி, அதாவது தூய்மையாகி
தூய்மையின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரப்ப வேண்டும். முடிந்ததை முடிந்ததாக்கி வெற்றியினுடைய வரதானத்தை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். தேதி 15/3/2014. எல்லா பவித்திரமான குழந்தைகளுக்கும் ஹோலிக்கான வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொரு தூய்மையான குழந்தையும் இன்று பாப்தாதாவுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் என்றால், பாப்தாதாவும் கூட எல்லா தூய்மையான ஹோலியினுடைய குழந்தைகளுக்கும், அதாவது தூய்மையான ஹோலியை கொண்டாடக்கூடிய குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை அளிக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு அன்பானவர்கள் என்பதை தந்தையும் குழந்தைகளும் அறிவார்கள். புனிதத்திலும் புனிதமான தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக சிநேகத்துடன் ஹோலியினுடைய வாழ்த்துக்களை அளித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா குழந்தைகளுக்கும் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் தூய்மையான